இதுக்கு பேர் தான் காய்ஸ் சிறப்பான தரமான சம்பவம். சிஎஸ்கே ஆக்ஷன் என்ன நடந்துச்சு வாங்க உள்ளே போய் பார்ப்போம். என்ன மாதிரி ஆக்ஷன் காய்ஸ், சரியான தரமான சம்பவமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ரச்சின் ரவீந்திரா நம்ம டீமுக்கு வந்திருக்காருங்க. சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டுக்கு வந்திருக்காருங்க. நம்மளால் யுகிக்க வார்த்தையே இல்லைங்க. ரச்சின் 10 கோடிக்கு போவார் 5 கோடிக்கு போவார்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஏன் நம்ம அஸ்வினே சொன்னார். ஆனால் நம்ம சென்னை வந்து 2 கோடிக்கே தட்டி தூக்கி இருக்குதுங்க. ஹோம் இஸ் கம்மிங் ரச்சின் ரவீந்திரா. நம்ம டெல்லி மொட்டை தாத்தாவுக்கும் சென்னைக்கும் சரியான போரே போயிட்டு இருந்துங்க. மொட்டை தாத்தா வந்து ரேட்டு ஏற்றிக்கிட்டே இருந்தார். அதனால பிரித்தி அக்கா அதுக்கு மேலேங்க செம்ம ரேட்டு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் எப்படியோ நம்ம ரச்சின் ரவீந்திராவை சென்னை அடித்து தூக்கிடுச்சிங்க. ஹோம் இஸ் கம்மிங்குங்க. தரமான சம்பவம் காத்து கொண்டு இருக்கிறது. IPL 2024 வெல்கம் டு சிஎஸ்கே ஹோம் ரச்சின் ரவீந்திரா. அடுத்த பிக்கு தாங்க தரமான பிக்கு. நம்ம சென்னை ஆல்ரவுண்டர், நம்ம ரத்தத்திலே ஊறி போன யாருன்னு தானே பார்க்குறீங்க, நம்ம சர்துல் தாக்கூர். நம்பவே முடியல தாங்க, ஆனால் நம்பி தான் ஆகணும். சர்துல் தாக்கூர் இஸ் கம்மிங் ஹோம் கிரவுண்ட். தரமான சம்பவங்க. எத்தனை பேர் எத்தனையோ சொன்னாங்கங்க 10 கோடி போவார் 5 கோடி போவார்னு. ஆனால் 4 கோடிக்கே தட்டி தூக்கிடுச்சு. எத்தனை பேர் ஆக்ஷனுக்கு வந்து கை தூக்குனாங்க. அந்த மொட்டை தாத்தா கூட எல்லா இதுக்குமே நம்ம சென்னைன்னா மட்டும் என்னன்னு தெரில, ஆக்ஷனுக்கு மொட்டை தாத்தா கை தூக்கிக்கிட்டு ரேட் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் எப்படியோ நம்ம தட்டி தூக்கியாச்சு. அடுத்த IPL மேட்ச்சில் எல்லோ ஜெர்சியில் பார்க்கலாங்க நம்ம சர்துல் தாக்கூரை. பயங்கரமான இதுங்க, என்னால் மறக்கவே முடியல. அடுத்த பிக்கு தாங்க தரமான பிக்குங்க. யாருன்னு தானே பார்க்குறீங்க, நம்ம மிச்சல் ஸ்டாருக்கு தாங்க சரியான பிக்குங்க. 14 கோடிக்கு அடித்து தூக்கியாச்சுங்க. நம்ம பிரித்தி அக்காவும் இன்னொருத்த யாருந்தாங்க தெரில, அவங்களும் வந்து ரேட் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. 12 கோடிக்கு மேலே என்ட்ரி கொடுத்தாங்கங்க. நம்ம சென்னை தட்டி தூக்கியாச்சு. பிரித்தி அக்காவுக்கு வந்து பட்டையை போட்டு அனுப்பிவிட்டாச்சுங்க. 14 கோடிக்கு சென்னை தட்டி தூக்கிடுச்சிங்க. இவர் இனிமேல் 4th ஒன்னில் இறக்கி விட்ருவாங்க. தரமான சம்பவம் காத்துட்ருக்குங்க. கப்பு மேலே பேர் எழுதி வச்சுருங்க, சென்னைன்னு பேர் எழுதி வச்சுருங்க. தரமான சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. கழுகு எப்படி பாம்பை வெயிட் பண்ணி தூக்குதோ அதேமாரி சென்னை வெயிட் பண்ணி தரமான ஆளுங்களை தூக்கிட்டு இருக்குதுங்க. வெறும் 31 கோடியில் போனாங்க. நம்ம பயங்கரமான பிக்கு. 3 பிக்கானாலும் தரமான பிக்கு. இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தர் சமீர் ரிஷி அப்படின்றவரை வந்து 3 கோடியோ 4 கோடி வரைக்குமோ இப்போ அடித்து தூக்கிக்கிட்டு இருக்காங்க. குஜராத்துக்கும் நம்மளுக்கு தான் ஒரு போரே போயிட்டு இருக்குது. அவரை எடுத்துருச்சுன்னா நான் ஒரு தனி வீடியோவே போடுறேன், பயங்கரமாக இருக்கும். அதை எடுத்து போடுறேன். என்னென்னு பார்ப்போன்னா அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அவரை நம்ம சென்னை எடுக்கலையான்னு. நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ அவரது ஃபுல் வீடியோ, அவர் யார் எப்படி எங்கேருந்து வந்தாருன்னு மொத்த வீடியோவை நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.